மேடம், இப்போ திமுக காங்கிரஸ் இடையான கூட்டணி அவ்வளவு சுமூகமா போகல. 2 பேருக்குமான அந்த சீட்டு ஒதுக்கீடு அதுல நிறைய சமரசம் ஏற்பட்டு இருக்குன்றதெல்லாம் ஒரு பக்கம் சொல்லப்பட்டுச்சு. பாஜக நிறைய விமர்சனம் வச்சிருந்தாங்க. நேற்றைய தினம் கூட்டணி உறுதியாகி இருக்கிறது. முதல்வர் ஒரு ரியாக்ஷன் கூட கொடுத்திருந்தாரு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு. எப்படி பாக்குறீங்க? நானும் முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆட்சி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் அப்படிதான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா முதலமைச்சர் சொல்றாரு நாம கூட விரிசல் வருமா என்று எல்லோரும் எதிர்பார்த்திருந்தார்கள். நாங்கெல்லாம் யாரும் எதிர்பார்க்கலைங்க. காங்கிரஸ்ல தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, திமுக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இவங்க போனா சீட்டாவது நமக்கு கிடைக்கணும். திமுக தம்பிகளும் அவங்க இருந்தா நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது, நம்ம அடிமை. நான் கேட்கிறேன், எங்க கூட்டணி அடிமைன்னு சொல்றீங்களே, இன்னைக்கு காங்கிரஸ் திமுகவுக்கு அடிமையா, திமுக காங்கிரஸ் அடிமையாக நான் கேட்கிறேங்க. அதனால இன்னைக்கு அவங்க சேர்ந்துட்டாங்க, அது பெரிய சாதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நீங்க தம்பி மாணிக் தாக்கூரோட ட்வீட்டை எடுத்து பாருங்க. பல பேரோட மனநிலை அப்படி இருக்குது. நிச்சயமா நாங்க நினைக்கல, முதல்வர் சொல்றாரு நாங்கெல்லாம் பிரிஞ்சிருவோம் நினைச்சிட்டு அவங்க எதிரணியில பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அப்படிலாம் இல்லைங்க. மற்றவர்களின் தோல்வியில் வெற்றி காண்பவர்கள் நாங்கள் அல்ல. எங்களின் வெற்றி சரித்திரத்தை நாங்களே தான் எழுத போகிறோம். அதுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மதுராந்தகம் வந்ததா இருக்கட்டும், மதுரை வந்ததா இருக்கட்டும், மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மிக தெளிவாக ஒவ்வொரு அமைச்சர் மீதும் எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டு இருக்கிறது, எல்லா மாநிலத்திலும் ஒவ்வொரு அமைச்சரும் எப்படி நம்ம வேலை செய்யறதுல போட்டி போடுவாங்க. நான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எவ்வளவு ஊழல் செய்யணும்னு போட்டி போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். எந்த மதுரையில நின்று கொண்டிருந்தாரோ அந்த மதுரை மேயர் ஊழல் குற்றச்சாட்டுல பதவியை துறந்த சரித்திரமும் இங்கே இருக்கிறது. அதனால முதலமைச்சர் ஒரு செயற்கையான ஒரு உரிமை போராட்டத்தை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். 1/1/2025 பல ஊராட்சிகளில் நிர்வாகம் நேரம் முடிஞ்சு விட்டது. ஒரு வருஷமா அதற்கெல்லாம் தேர்தல் நடத்தல. ஆக உள்ளாட்சிகளின் அதிகாரத்தை பறித்து விட்டு மாநில சுயாட்சியை பற்றி பேசுவதை மக்கள் எதிர்க்கிறார்கள். மக்கள் இன்று மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். அதனால அண்ணன் ஸ்டாலின் சொன்னது போல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். 74 லட்சம் பெண்களுக்கு 1 லட்சம் கொடுத்ததா சொன்னீங்களா? மற்ற மாநிலத்தில் பாஜக, தமிழ்நாட்டில் அந்த திட்டம் இருக்கா? பெண்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டம் மத்திய அரசால முடியுமா? அது நேரடியா வாக்குறுதியா கொடுப்பீங்களா? இல்ல, நாங்க எப்படி அவங்களுக்கு இப்ப உதாரணத்துக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்களே ஒரு குடும்பத்துக்கு 10,000 என்று அறிவித்திருக்கிறார்கள். நாங்க எங்களால மக்களுக்கு உதாரணத்துக்கு முத்ரா வங்கி திட்டம் 3 லட்சம் கோடி அமௌண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எப்படி மக்களை தொழில் முனைவோர்களாக மாற்றுவோம், இப்ப இருக்கிற திட்டத்துல இருந்து எப்படி அவங்க மேம்படுத்துவோன்ற திட்டம் நிச்சயமா இருக்கும். ஏற்கனவே மத்திய அரசின் அந்த திட்டங்கள் அவர்களை லட்சாதிபதி ஆக்கி கொண்டிருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. நிதிஷ்குமார் பதவி விலகிட்டாங்க. இதே மாதிரி என்டிஏ கூட்டணி இருக்க எல்லாருமே ஒரு அழுத்தம் தருது. இதேதான் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்கும்னு சொல்லிட்டு காங்கிரஸ் எம்பி ட்வீட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்றீங்க? நான் இது முதலமைச்சர் நீங்க கத்துக்கிட்டீங்களா? தமிழ்நாட்டை பத்தி பேசும்போது நீ மணிப்பூரை பாரு, உத்தரப்பிரதேசத்தை பாரு, பீகாரை பாரு. தமிழ்நாட்டில் நாங்க வலிமையான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். பீகாருக்கு பாலிடிக்ஸ் பீகாருக்கு, தமிழ்நாட்டில் அவங்க அவர் விருப்பப்பட்டு தான் செஞ்சாருன்னா விருப்பத்தை எதிர்ப்பாயும் மத்திய அரசு செய்யாது. அதனால எல்லாமே விருப்பத்திற்கிணங்கி செய்யறது, எதுவும் அழுத்தத்துல செய்யல. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தா நீங்க ஒரே காலையிலிருந்து எப்படி காங்கிரஸை இணைய வச்சாங்கன்றது ஒரு பெரிய சாதனையா. எப்படி இணைய வைத்தார்கள், யார் இணைய வைத்தார்கள், எப்படி இணைய வைத்தார்கள், திரை மறைவிற்கு பின்னால் யார் வேலை செய்தார்கள், திரைக்கு முன்னால் யார் வேலை செய்தார். ஒரு கூட்டணிக்கு இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு. இந்த நாட்டையே நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள். அதனால எங்களோட கூட்டணி பலமா இருக்குது. நிச்சயமா இந்த தேர்தல் அறிக்கை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கதாநாயகனா இல்ல, தாய் எங்களது தேர்தல் அறிக்கை. யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேம், காங்கிரஸ் நீங்க குறிப்பிட்ட மாதிரி 5% கீழே தான் வாக்கு சதவீதம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முன்னாடி எல்லாம் அவங்களே 28 சீட்டு வாங்கிட்டாங்க. நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாக்குன்னு சொல்லியிருந்தீங்க. எவ்வளவு சீட்டு உங்களுக்கு கிடைக்கும் நம்புறீங்க? இல்ல, நாங்க யார் கூட யாரையும் ஒப்பிடலைங்க. நாங்க எங்க கூட்டணியில நாங்க எல்லாரும் நட்பு ரீதியா
எவ்வளவு பிரித்து கொண்டு எப்படி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையா இருக்குது. எங்களுக்கு காங்கிரஸ் எவ்வளவு இருந்தது, திமுக எவ்வளவு இருந்தது, கோந்தாச்சா ஒட்டியாச்சா ஒட்டலியா, அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. நாங்க திமுகவை விரட்டணுங்க. திமுக ஆட்சியில் இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும். அது ஒண்ணுதான் எங்களோட குறிக்கோள். இதுல எந்த கேள்வியும் விரிசல் ஏற்படுத்துவதை நாங்கள் ஒத்துக்கொள்ளவே மாட்டோம். நீங்க டெல்லிக்கு போனீங்களா, இங்க பேசுனீங்களா, எதிரில் உட்காந்து பேசுனீங்களா, முன்னால உட்காந்து பேசுனீங்களா, இதெல்லாம் காண கிடையாது. ஒற்றை குறிக்கோள், திமுக ஆட்சியில் இருந்து அகற்றப்பட வேண்டும். நான் சொல்லல, ஒரு 2.5 வயது குழந்தைய பாலியல் பலாத்காரம் ஒரு மாநிலத்தில் செய்ய முடிகிறது என்றால் அந்த ஆட்சி நீடிக்கணுமா? அங்க நாங்குநேரியில பட்டியலின மக்கள் 2 பேர் கொலை உண்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி நீடிக்கணுமா? திமுக நிர்வாகி வெளியே தான் இல்லை, ஃப்ளைட்ல போனாலும் சும்மா இருக்காங்களா? ஃப்ளைட்ல பாலியல் பலாத்காரம் செய்து அதற்காக திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகி கைதாகி இருக்கிறார்கள். எங்கேயும் எந்த கட்டுப்பாடும் இல்லைங்க. மக்கள் மிகுந்த சிரமத்தில் இருக்கிறார்கள். அதனால் எங்களது ஒற்றை குறிக்கோள், திமுக அகற்றப்பட வேண்டும். ஏற்கனவே முதலமைச்சர் சொல்றாரு, முடிஞ்சிருச்சு, அதை நாங்கள் முடிச்சு வைப்போம், அவ்வளவுதான் எங்களோட கருத்து. மேம், உங்க கூட்டணியும் திமுகவும் சேர்ந்து விஜய டீல் பண்ணி க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் பண்றதா நேற்று விஜய் மேடையில் பேசினாரு. அதான் அதிமுகவும் திமுகவும் டீல் பண்ணியிருக்காங்க மறைமுகமான்ட்டு. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தம்பி வந்து டீலிங்லாம் எங்கிட்ட இல்லை. நான் ஒண்ணுதான் விஜயை பாராட்டுறேன். ஏன்னா திமுகவிடம் இருந்து என்னென்ன தவறுகள் பொய் சொன்னார்களோ அதை தெளிவாக எடுத்து சொன்னார். அது நீட்டா இருக்கட்டும், விவசாயிகளுக்கு மானிய விலை கொடுப்பதாக இருக்கட்டும், பெண்களுக்கு கேஸ் மானியம் கொடுப்பதாக இருக்கட்டும், அதெல்லாம் தெளிவாக சொன்னார். அதனால அவரின் திமுக எதிர்ப்பு கருத்தை நான் வலிமையாக ஏற்றுக்கொள்கிறேன். மக்களும் அதை வலிமையாக ஏற்றுக்கொள்வார்கள். அது டீலு ஸ்டீல் எல்லாம் ஒன்றும் கிடையாது. தம்பிக்கே தெரியும், சும்மா பேசணும், விளையாட்டா பேசுறாரு, அவ்வளவுதான். முதல்வர் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியினால பயன்பெறாத குடும்பங்களே தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற வகையில சாதனை திட்டங்களை நிறைவேற்றி இருக்கோம் அப்படின்னும், அதே போல தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமா ஒன்றிய அரசினுடைய மத்திய அரசினுடைய புள்ளி விவரங்களே மறுக்க முடியாத மாநிலமா உருவாக்கும்னு சொல்லிட்டு தொண்டர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதியிருக்காரு. ஆமா, அதாவது கடுமையா உழைக்கிறேன்னு உழைச்சு உதயநிதியை தானே கொண்டு வந்திருக்கீங்க. ஒரு குடும்பத்துல ஒருத்தர்களை திருப்பி கொடுக்கறதுக்கு உழைத்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னொன்று, தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருந்தா எல்லாரும் சந்தோஷம்தான். ஆனா முதன்மை மாநிலமாக ஆவதற்கு தமிழர்களின் உழைப்பு, தமிழர்களின் ஈடுபாடு, தமிழர்களின் அறிவாற்றல், தமிழர்களின் சுறுசுறுப்பு, இதுதான் காரணமே தவிர ஸ்டாலின் நிச்சயமா காரணம் அல்ல. இன்னொரு கணக்கையை சொல்றேன், 11.5% வளர்ச்சி அடைந்த மாநிலம் எந்த மாநிலமும் கிடையாதுன்றாரு. இதுல மத்திய அரசின் பங்கு முழுவதுமாக இருக்கிறது. இங்கே தொழில் முனைவோர் அதிகமா இருக்கிறதுனால பொருளாதாரத்துல மேம்படுறோம். உதாரணத்திற்கு முத்ரா வங்கியில நாடு முழுவதும் 30 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல மட்டுமே 3 லட்சம் கோடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல 68% பெண்கள், 11% சிறுபான்மையினர். அதே மாதிரிதான் நாங்க சாலையோர வியாபாரிகளுக்கு பல லட்சமான பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசின் துணை இல்லாமல் இவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு கிடையாது. இந்த முதல்வர் எங்க வேணாலும் போய் சொல்லட்டும், தனி மாநிலம் கிடையாது. இது எல்லாவற்றிலும் மத்திய அரசின் பங்கு இருக்கிறது. தேர்தலுக்காக அண்ணன் இன்னும் 2 மாசத்துக்கு இப்படி கடிதம் எழுதி கொண்டிருப்பார். மக்கள் அதை சட்டை செய்ய மாட்டார்கள் என்பது எனது கருத்து. மேம், இப்போ விஜய் பாராட்டினீங்க அந்த நீட் தேர்வு மாநில அரசால் முடியாதுன்னு சொல்லி, அது ஏடிஎம்கேவுக்கும் பொருந்துமா? இந்த தேர்தல் வாக்குறுதியில நீட் தேர்வு விலக்கு அப்படிங்கிறது 2 தரப்புலையும் கொடுக்க மாட்டீங்களா? அதிமுக பாஜக இல்ல, கொடுக்கறதுக்கு என்கிட்ட இல்லையே. அது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை யார் என்ன செய்ய முடியும்? அதனால அவங்க நாங்க நீதித்துறையின் பார் சென்று நாங்க நீக்குவோம்னு சொல்லியிருந்தா அது ஓரளவுக்கு ஒத்துக்கலாம். முதல் கையெழுத்து ஸ்டாலின் முதல் கையெழுத்தே போட ஆரம்பிக்கலையா? அதிமுகவும் அதை தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்ப அதிமுக நீட் தேர்வுக்கு ரத்துன்னு கேட்டா அதை மத்திய அரசு செய்ய முடியாதுன்றதை புரிஞ்சுக்கலாம். இல்ல, நான் அதுக்கு வரவே இல்லை. நான் இப்ப திமுக கிட்ட பேசுறேன். திமுக ஏன் அப்படி சொன்னாங்க? முதல் கையெழுத்துன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி போய் கோடி கையெழுத்து வாங்கி நான் ஜனாதிபதிகிட்ட கொடுப்பேன். என்ன அர்த்தம் தெரியாது. ஆனா நான் போய் எப்படி 3 படி அரிசி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 1 படி கூட கொடுக்கல. அத மாதிரிதான் இவங்க அப்படி செய்வாங்க. பொய் இந்த மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்பது. அதான் நீட் தேர்வு அதிமுக அந்த வாக்குறுதி கொடுத்தா மத்திய அரசு பரிசீலிக்குமா இல்லைன்றமா? இல்ல, இது சுப்ரீம் கோர்ட்ல இருக்குப்பா, அது எல்லாருக்குமே தெரியும். அதனால
இவங்கள மாதிரி கையெழுத்து போடுவேன், கையெழுத்து போடுவேன்னு சொன்னது பொய்யா இல்லையா? அப்பதான் ஸ்டாலின் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், சுப்ரீம் கோர்ட்ல உள்ளது ஆர்டர்னு தெரியாதா? தெரிஞ்சு பொய் சொன்னீங்களா? நீங்க சொல்றது புரிஞ்சிச்சு மேம். ஏடிஎம்கே இந்த வாட்டி அந்த வாக்குறுதி கொடுக்கறதா இருந்தா இது அவருக்குமே நீ சொல்ற பதிலா இருக்குமான்னு அது பாக்க. நான் இப்ப அதுக்கு வரவில்லை. கொடுத்தா கொடுக்கறதா இருந்தா அவங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்ப ஏன் அதுக்கு நீங்க அங்க போறீங்க? மதுவிலக்கு பாருங்க, மதுவிலக்கு அந்த கான்செப்ட் கடந்த தேர்தலில் பெருசா இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் மறந்துட்டாங்களா கட்சிகள்லாம்? அமைதியா இருக்காங்களா? என்ன காரணம்? நீங்க அது இந்த டிமாண்ட்ஸ்ல நிறைய வந்திருக்கா? நான் இப்ப எங்களோட பெட்டிகள் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க மக்கள்னு பார்க்கலாம். அந்த பட்டியல அவங்க மக்கள் சொன்னதை வச்சு நாங்க தேர்தல் அறிக்கை கொடுப்போம். உங்களுடைய டிமாண்ட் கேட்கிறாரு. மதுவை பொறுத்த இருக்குமா? என்ன பொறுத்த மட்டும் எப்பவுமே மதுக்கான உற்பத்தியில வர சம்பாத்தியத்தை விட மாற்று சம்பாத்தியம் வேணும்ன்றது நான் புதுச்சேரியிலே சொல்லிட்டு தான் இருந்தேன். அதனால தான் ஐடி பார்க்கில் நான் இருக்கும்போது தான் புதுச்சேரியில் ஐடி பார்க்குக்கு கையெழுத்து ஆனது. அதனால இப்போ இருக்கிறது இந்த சம்பாத்தியத்தை 40,000 கோடியை வேறு துறையில நீங்க சம்பாதிச்சு மக்களுக்கு நீங்க குடிக்கிற பழக்கத்தை குறைக்கணும் அப்படின்றது டார்கெட் வச்சு செய்யாதுங்க. குடிக்கிற பழக்கத்தை குறைக்கணும். எங்களோட பர்சனே நான் பீகார சொன்னாங்க, பீகார்ல இன்னைக்கு மதுவிலக்கு இருக்கு, குஜராத்ல மதுவிலக்கு இருக்கு. ஆனா இன்னைக்கு அவங்க சொன்னதை செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் ஸ்டாலின் அவர்களை நாங்கள் கேட்கின்ற கேள்வி. தேங்க்யூ. முடிச்சு.